வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தமிழ் எழுத்துக்களை எப்படி தட்டச்சு செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் விரைவாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக உங்களுக்கு டைப் ரைட்டிங்லாம் தெரியும்னு அவசியம் இல்லை. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்க. அப்பொழுதுதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேர வீடியோக்குள்ளே போகலாம். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இந்த பாருங்க, நீங்கள் பார்க்குறீங்களா சிம்பிள் பாருங்க, வாய்ஸ்ன்னு இருக்குவாங்க, டிக்டேட்னு. இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தமிழில் டைப் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் போய்க்குங்க. ஹோம் டேப்பில் பாருங்க, ரிப்பன் நீங்கள் பார்க்குற ரிப்பனில் ரைட் சைடில் இருக்குவாங்க டிக்டேட் இருக்குவாங்க. இதை ப்ரெஸ் பண்ணினா 2 ஆப்ஷன் இருக்கும், டிக்டேட்டு டிரான்ஸ்கிரிப்ட்னு. நம்ம பயன்படுத்த போகிறது இதை பயன்படுத்த போகிறோம். இதை ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, நான் பேச அதுவாகவே டைப் ஆகுது வருங்க. நான் வந்து தமிழில் பேசுகிறேன், ஆனால் இங்கிலீஷ் டைப் ஆகுது. ஏன்னா நான் அதை இப்போ ஓப்பன் பண்ணுவேன். இங்கே வந்து செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது. இதை நான் வந்து இப்போ நான் தமிழில் மாற்றிக்க போகிறேன். இதில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது, நீங்கள் எதில் வேணாலும் டைப் பண்ண முடியும். ஸோ நான் தமிழ் இந்தியான்னு இருக்கு பாருங்க, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, நான் பேசுறது ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் டைப் ஆகும். அதுக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த பைக் தருக்கு பாருங்க, டிக்டேட்டு. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டு மூலமாக தமிழில் எப்படி தட்டச்சு செய்வதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, பிழையே இல்லாமல் தெளிவாக உங்களுக்கு எவ்வளோ. வணக்கம் நண்பர்களே, என் பேர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் மூலமாக அழகாக உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ இவ்வளவு ஈஸியான அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு. ஒருவேளை உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக டைப்பிங் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக எனக்கு டைப்பிங் கீபோர்டே வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கூகுள் குரோம் ப்ரௌசர் போகாமல் நீங்கள் வந்து இப்போ டைப்ரைட்டர் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் இறக்கலாம். இதுக்கு இந்த பாருங்க, நான் ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன் அந்த டைப்ரைட்டர் பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா பாருங்க, தமிழ் இந்தியா 99 கீபோர்டுன்னு இருக்கு பாருங்க. இதை நான் வந்து வச்சிருக்கேன். இந்த கீபோர்டை கொண்டாடுறத காமிக்கிறேன் பாருங்க. உங்களோட சர்ச் பாக்ஸில் போய் ஓஎஸ்கேன்னு டைப் பண்ணுங்க. ஓஎஸ்கேன்னா ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சுங்களா. இப்போ வந்து இங்கிலீஷில் வந்து காமிக்குது. இப்போ நான் கீழே போய் லாங்குவேஜ் இந்தியான்னு மாற்றிட்டேன்னா இங்கே பாருங்க, உங்களுக்கு தமிழில் உள்ள தட்டச்சில் மாறிடும். நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதை பயன்படுத்தி நீங்கள் வந்து டைப் பண்ண முடியும். இதை கொண்டாடுறதுக்காண்டி நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து போகணும்னு அவசியமே இல்லை, உங்களோட கம்ப்யூட்டர்லேயே வந்து இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பேனரில் போய் நான் சொல்கிற செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதை வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட விண்டோஸ் பக்கத்தில் சர்ச் பட்டன் இருக்காங்க, அங்கே போய் கண்ட்ரோல் பேனரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே காமிக்கும். ஒன்ஸ் இந்த ஓப்பன் ஆன உடனே இதில் பாருங்க, அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கு பாருங்க, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேப் காமிக்கும். இதில் பாருங்க ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் ஃபுல்லாக நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். இதில் தமிழ் ஃபாண்ட்ஸும் இருக்குது. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கீழே இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் இன்புட் லாங்குவேஜ்னு, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ப்ளஸ்ஸை கொடுத்து நம்ம லாங்குவேஜை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சலையா, தமிழ் இந்தியாங்கிற லாங்குவேஜை நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்காது இல்லையா, அப்போ நீங்கள் ப்ளஸ் கொடுத்து ஆட் லாங்குவேஜ் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே போய் நீங்கள் டைப்பில் போய் தமிழில் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணோடனே காமிக்க வருங்க தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கை. நீங்கள் தமிழ் இந்தியாவை ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே காமிக்க வருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாவே அடுத்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன உடனே உங்களுக்கு கீழே வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட கீபோர்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியா உங்களோட கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் ப்ரொஃபஷ்னல் கீபோர்டும் வந்து நீங்கள் பதிஞ்சிக்கலாம். இதுக்காக கூகுள் குரோம் ப்ரௌசர்லாம் போய் டவுன்லோடு பண்ணணும் அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு நல்ல டைப் ரைட்டிங் தெரிஞ்ச நபராக இருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு டைப் ரைட்டிங்கே தெரியலனாலும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரியா நீங்கள் டிக்டேட் மூலமாக
நீங்கள் பேசுகிற எல்லாம் தெளிவாக திருத்தமாக பேசுனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டைப் ஆகும். இதில் ஏதாவது உங்களுக்கு பிழைகள் இருந்தாலும் அதை இந்த கீபோர்டு மூலமாக நீங்கள் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.